நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல TNUSRB உளவியல் கணிதம் தொடர்பான வினாக்களை பார்க்கலாம். இங்க கொடுத்திருக்க வினாக்களை நீங்களே அடுத்தடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இது குறித்து நீங்களே கிரியேட்டும் பண்ணுங்க. இந்த மாதிரி மாடல்ல கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. இது போல வினாக்களை தொடர்ந்து பெற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க கொடுத்திருக்க கொஸ்டின் வந்து TNPSC லாஸ்ட் டைம் கேட்டிருக்காங்க. இதே போல மாடல்ல நம்பர்ஸை மாத்திட்டு கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாடலை நல்லா பார்த்துக்கோங்க. இதோட ஆன்சர் என்ன அப்படின்றத நீங்கள் ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பட் இருந்தாலும் நானும் ஆன்சர் சொல்லிடுறேன். 4 + 4 8, 8 - 1 7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் 7 + 7 14, 14 + 1 15 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 15 + 15 30, 30 - 1 29. அதே போல 29 + 29 58, 58 + 1 59, 59 + 59 118, 118 - 1 117, 117 + 117 234, 234 + 1 235. இப்போ 235 + 235 எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 470. அப்போ 470 - 1 எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 469. ஸோ விடை வந்து 469 தான். இது TNPSC கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இதில் இருக்க நம்பர்ஸை மாற்றிட்டு TNUSRBயில் எளிமையாக கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் TNUSRBயில் இது போல் முக்கோணங்கள் கொடுத்துட்டும் எளிமையாக கேட்குறாங்க. ஆனால் நண்பர்கள் நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகிடுறீங்க. ஸோ இந்த முக்கோணங்கள் குறித்தும் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. இந்த சம்பளம் எப்படி லாஜிக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். 5 30, 30 × 4 போட்டோம் அப்படின்னா 120 வரும். ஸோ அந்த 120 10ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க. ஆன்சர் 12. அதே போல் 6 42, 42 × 5 போட்டோம் அப்படின்னா 210 வரும். 210 10ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ 21. அந்த லாஜிக்லேயே இதையும் பாருங்கள். 4 8 32, 32 × 10 போட்டோம் அப்படின்னா 320. 320 10ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து 32. ஸோ இதெல்லாம் எளிமையாக தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உளவியல் அட்டன் பண்ணியிருக்க நண்பர்கள் நம்ம கடைசியில் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது எளிமையான சம்மாக இருக்கும். டைம் இல்லாமல் நம்ம விட்டுட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சம்ஸ்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே போல் இந்த ஆங்கில வார்த்தைகளை கொடுத்துட்டும் கொஸ்டின் கேட்குறாங்க. இதையும் நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. வோல்ஃப் என்பது ஃப்ளோ ஆனால் 85 26 என்பது எதுவாக மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த கொஸ்டின் எல்லாமே 80 கொஸ்டினில் 78வது கொஸ்டின் 79வது கொஸ்டின் கொடுத்துருவாங்க. நம்ம டைம் இல்லாமல் இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டு வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ வோல்ஃப் என்பதை அப்படியே தலையில் திருப்பி போட்டிருக்காங்க ஃப்ளோ அப்படின்னு. அதே போல் இங்கே நீங்கள் திருப்பி போட்டீங்க அப்படின்னா 6 to 5 8 இதுதான் ஆன்சராக வரும். ஆப்ஷனில் 6 to 8 5 அப்படின்னு கூட கொடுப்பாங்க. கன்ஃபியூஷன் ஆகிடாதீங்க. வோல்ஃப் அப்படின்றத ஃப்ளோ அப்படின்னு தலைகீழாக எழுதியிருக்காங்க. அதாவது திருப்பி எழுதியிருக்காங்க. அதே போல் இங்கே 62 58 அப்படின்னு நம்ம திருப்பி எழுத போகிறோம். ஸோ இந்த மாதிரி சம்ஸு இது மாதிரி சம்ஸ்லாம் நிறைய கொடுப்பாங்க. அவங்க ரொம்ப எளிமையாக இருக்க மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. அதே போல் இந்த மாதிரி எளிமையாக இருக்க சம்மையும் கொடுப்பாங்க. இதில் நம்ம பெருக்கல் வகுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன் ஆகியிருப்போம். ஆனால் ரொம்ப எளிமையாகவே இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி டிஃபிகல்ட்டான சம்முக்கு இடையில இந்த மாதிரி சம்மு எளிமையானதை கொடுத்து விட்ருவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாகவே இருக்கும். அதாவது 1க்கு நேராக 11 21, 20 கூட்டி 21 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 16க்கு நேராக 16 26 36 அப்படின்னு 20 கூட்டியிருக்காங்க. இங்கே 6க்கு நேராக பார்த்தீங்க அப்படின்னா 16 26 அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே 26 கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் 11க்கு நேராக பார்த்தீங்க அப்படின்னா 11 21 31, 11 21 31. ஸோ 31 தான் ஆன்சராக இருக்கும். இது போல் எளிமையான சம்மும் TNUSRBயில் கேட்டிருக்காங்க. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்ட கொஸ்டின் தான். ஸோ இந்த மாதிரி எளிமையாக இருக்க கொஸ்டினையும் தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின் பாருங்கள். ரூபாய் 20க்கு வாங்கிய பொம்மை ரூபாய் 10க்கு விற்கப்படுவதால் ஏற்படுவது என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷனில் நட்டம் லாபம் அது எத்தனை சதவீதம் அப்படி கூட கேட்கலாம். ரூபாய் 20க்கு ஒரு பொருள் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அது 100% இருக்கும்.
10 ரூபா அப்படின்றது 50% இருக்கும். ஸோ 100% வாங்கி 50%க்கு பொருளை விற்கிறாரு அப்படின்னா, 10க்கு விற்கிறாரு அப்படின்னா, அப்போ 50% நஷ்டம்தான் இவருக்கு. இது நஷ்டமா லாபமா அப்படின்னு கூட கேட்கலாம், அல்லது எத்தனை சதவீதம் நஷ்டம் அப்படின்னு கூட கேட்கலாம். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது போல் ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக டிஎன்யூஎஸ்ஆர்பி கொஸ்டினில் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த வீடியோவில் டிஎன்யூஎஸ்ஆர்பி கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்குரிய உளவியல் கணித பகுதியில் வினாக்கள் எந்த மாதிரிலாம் இடம்பெற்றிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க. இது ஒரு சாம்பிளாக தான் நான் கொடுத்துருக்கேன். நம்மளோட சேனல் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம மேக்ஸ் ரீசனிங் கொடுத்து நம்ம தெளிவாக பார்க்கலாம். கொஞ்சம் டஃப்பான மேக்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இந்த சம் எல்லாமே நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ரொம்ப எளிமையாக தான் கொடுத்துருக்கோம். இது போல் வினாக்களை தொடர்ந்து பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பயன் வந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களாம் ஷேர் பண்ணுங்கள். வாழ்க்கை மனிதரை போலே நான் வீழ்வேன்.